இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள். சதய நட்சத்திரம், கும்பராசி, த்விதியை திதி. அற்புதமான திதி. த்விதியை திதியில் பொதுவாகவே நான் நிறைய ப்ரோக்ராம்ஸில் சொல்லியிருக்கேன். கன்னியா பெண்ணுக்கு மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டும், கன்னியா தானம் செய்ய வேண்டும் அப்படின்னா த்விதியை திதியில் நீங்கள் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாங்கல்யத்துக்கு பலம் 100 மடங்கு. 1000 பௌர்ணமிகள் போட்ட கணக்கு என்ன வரும் தெரியுமா? 83 வருஷம் வரும் அப்ராக்சிமேட்டாக. அந்தளவுக்கு பலம் நிறைந்த, இதெல்லாம் நான் சொல்லலை, ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் சொன்னது கிடையாது. எல்லாமே சாஸ்திரங்களில், இதிகாசங்களில் மங்களாஷ்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சோஸ்திரம். எப்போல்லாம் மாங்கல்ய தாரணம் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இதை சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது மாங்கல்ய தாரணமே கட்டுவாங்க. மாங்கல்யத்தை கட்டக்கூடிய நேரத்தில் சுலக்னீர் சாவதான அப்படின்னு சொல்லி இதை கட்டுவாங்க. அந்த ஒரு முக்கியமான சோஸ்திரத்தை சொல்லக்கூடிய விதானத்தில் சங்கல்பத்திலே இருக்குது. த்விதியை திதிக்கு அவ்வளோ பலம். அதனால் யார் தயவு கூர்ந்து நீங்கள் வீட்டில் கல்யாணம் வைக்கிறீங்களோ த்விதியை திதியில் வரக்கூடிய முகூர்த்தங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அது இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு யாரும் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனாலும் பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் மட்டும் லைட்டாக கன்ஃபியூஷன் வரும். திடீர்னு அந்நியனாக மாறிடுவீங்க. அது கடகத்துக்கு இயல்பாகவே இருக்க விஷயந்தான். ஆனால் இன்றைய நாள் பெருசாக ஒன்றும் பாதிக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணால் இந்த பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய நண்பரின் மூலியமாக ஆதாயம். வேறு ஒரு மதத்தினர் மூலியமாக இந்த நாள் பெரிய ஒரு பண வரவு. ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீலை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. கூட போகும்போது இன்னொருத்தரை கூட்டின்னு போகலாம். உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை அவர் வேறு ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லையா வேறு ஜாதிக்காரராக இருக்கலாம். அவரை கூட்டின்னு போனால் உங்கள் வேலை நடக்குமானா 100% நடக்கும். ஃபார் கமர்ஷியல் திங்ஸ் இட் இஸ் வெரி குட். ஒரு விஷயம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரீதியாக பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது, ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஒரு முக்கியமான டீல் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக கூட்டின்னு போகலாம். ஒருவேளை அது சமாச்சாரம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குன்னா கூட்டின்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு எதிராக நடக்கும். அதனால் பொருளாதாரத்தின் மட்டும் மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் 10 மடங்கு உயர்வை காண்பீர்கள். வேலையில் பயங்கர போராட்டமாக இருக்கும், பயங்கர டென்ஷன் இருக்கும். திங்கட்கிழமை காத்தால் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படியே மவுண்டாகி உட்காந்துருக்கும். 11 மணிக்குள்ளே இந்த அப்டேட்டு, 11:15 அந்த மீட்டிங்கு, 11:40 இந்த மீட்டிங்கு லைனாக வச்சுருப்பாங்க. ஏன்டா அந்த திங்கட்கிழமை வருதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஆக்சுவலாக எந்த நாளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன போகும்போது ஒரு மாதிரி விசித்திரமான ட்ரெஸ்லாம் போட்டு போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். கொஞ்சம் நீட்டாக க்ரூம்டாக போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு கமர்ஷியலாக பொருளாதாரத்தின் ரீதியாக, பொருளாதாரம் மட்டும் கிடையாது, வேலையின் ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு, தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நாள். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாகனங்களில் செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கோ அது கொஞ்சம் தாறுமாறாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய யூகனை சக்தி இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் நடக்கும். கரெக்டாக தப்பாக சொல்லுவீங்க, கரெக்டாக தப்பாக பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இன்றைய நாள் நடக்கும். அதனால் ரொம்ப யோசனைலாம் வச்சுக்காதீங்க. எந்த விஷயம் நடக்குதோ அது தானாக கோ பை த ஃப்ளோ. எப்படி நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கும். நம்ம புஷ் பண்ணுறதுனாலையோ இதை நம்ம இது பண்ணுறதுனாலையோ தான் அவசியம் கிடையாது. இந்த நாள் இது நடக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய நாள் கிடையாது. பொறுமையாக இருந்தால் தானாக சரியாயிடும். மெயினாக இந்த நாள் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற மாதிரி சில மறதிகள்லாம் இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்த ரொம்ப இனிமையாக நம்ம பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயம் தள்ளி போய் நடக்கும்.
சில பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான டைமில் டிராஃபிக்கில் போய் மாட்டிப்போம். கரெக்டான டைமுக்கு போய் ரீச் ஆக முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான் நடக்கும். கொசு கடித்த மாதிரி இருக்குமே தவிர பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பொறுமையாக இருந்து இன்றைய நாளை கடத்தினா போகிறோம், நல்லா இருப்பீங்க. நாளைய தினத்துலேருந்து நல்லாயிருக்கும், பெரிய ஏற்றங்கள் கிடக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் வருமானங்கள் நிறையா வரும், அதுவும் நடக்கும். சந்திரன், ராகு, குரு, சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக திடீர் வருமானங்கள், எதிர்பாராத வருமானங்கள் நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நன்னா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் புதிய வியாபாரத்தை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருடைய வீட்டில் போர் போடுவீங்க. நிறைய பேர் வீட்டில் மோட்டார் பழுதாயிருந்ததுன்னா அதை எடுத்து சரியாக பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருடைய வீட்டில் நண்பர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பணம் ரீதியான கஷ்டம் தீரக்கூடிய ஒரு பெரிய நண்பருடைய ஒத்துழைப்பு, ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு இன்றைய நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது என்னென்னா, அந்த உழைப்புக்கேற்ற வருமானம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். வேலையில் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் கொடுக்கும், சில பேருக்கு அலைச்சல் கொடுக்கும், சில பேருக்கு பிரயாணங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கே செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் ஒன்று, திடீர் சந்தோஷம் ஏராளமாக இருக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய மேடைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு மாலைகள் மரியாதைகள் தேடி வரும். பயங்கரமான சந்தோஷத்தை குரு பார்வையில் திருப்பி உட்காந்துருக்கீங்க. நிறைய நட்பு, நிறைய சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே நல்லாயிருக்கும், உங்கள் பசங்களுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். வண்டி வாகனங்களில் மட்டும் பசங்க கொஞ்சம் கவனமாக போனால் போகிறோம், வேறு பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. காளி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திரன், ராகு, திரிகோணத்தில் சுக்கிரன், குரு. இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்கும் பொழுது நமக்கு பயங்கர நம்பிக்கை, அசாத்தியமான தைரியம், என்னால் முடியுங்கிற கெத்து, அதெல்லாம் இன்றைய நாள் உருவாகும். டிசிப்ளினுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் அந்த டிசிப்ளின், ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ஒரே மாதிரி செய்துட்டே இருந்தோன்னா அது உழைப்பு. அந்த உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பசங்களை மட்டும் போட்டு வாட்டி எடுத்துருவீங்க. தயவுசெய்து மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க. குழந்தைகிட்ட தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பழகுங்க. உங்கள் பசங்க தானே, அவங்கள எதிரி மாதிரி ஏன் பார்க்கணும்? அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தப்புன்னு செஞ்சால் கூட கொஞ்சம் பக்கத்தில் இருந்து சரி பண்ணி விட்டால் தான் சரியாகும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வேகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். யாரெல்லாம் சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கேமிங் டெக்னாலஜியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் துபாயில் இருக்கீங்களோ, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். மெயினாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், மலேசியா, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்களுக்கு மனசார என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். பயங்கரமான மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே பயங்கரமான ஆனந்தத்தை காண்பீங்க. உள்ள அவ்வளோ அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தன பிராப்தம் இருக்கும். பொருளாதாரம் அபாரமாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் செய்வீர்கள். லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். ஆனால் காலபுருஷனுக்கு அது 11ஆம் இடம். மேஷத்துலேருந்து பார்க்கும்போது அது 11ஆம் இடம். அதனால் காசு பணம் டப்புக்கு பஞ்சம் கிடையாது. வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் தேன் தடவிய வார்த்தைகள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை ஈஸியாக டக்குன்னு நடக்கும். இல்லையா கொஞ்சம் பஞ்சாயத்தாக தான் இருக்கும்.
இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினப்பு பொழப்புள் இருக்கணும்னு சொல்லுவோம். ராகு சந்திரன் சேர்ந்ததுன்னா நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அதை நினச்சதுக்கு என்ன இருக்கோ அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் நடக்கும். எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும். மெயினாக டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகனங்கள் வைத்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமாக, யாரெல்லாம் ஃபாரினில் உட்காந்துருக்கீங்களோ தனியாக இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நட்புலாம் இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் காசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மெயினாக இன்றைய நாள் மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, எந்த ஆபத்துமே வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் கிழி பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இன்றைய நாள் வேறு ஊருக்கு போகிறதோ, வேறு ஒரு இடத்துக்கு போகிறதோ, உங்கள் வேலையை மற்றவங்க மூலியமாக செய்து கொள்வதோ, சில பேருக்கு டெப்யூட்டேஷன் ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க இன்றைய நாள். அதனால் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா நிறையா சுத்த வேண்டியதாக இருக்கும், ட்ராவல் நிறையா இருக்கும். பட் அட் தி சேம் டைம் நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க. நிறையா பணங்காசில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள். பணம் இல்லைன்னு யார்கிட்ட போய் கேட்டால் கூட இந்த நாள் பணம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக வட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் துலாம், ரெண்டாவது தனுசு, மூன்றாவது கும்பம். ஓரளவுக்கு மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் ஆவரேஜாக தான் இருக்குது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்லபடியாக டிசிப்ளினோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.